நவராத்திரி 4வது நாள் கதம்ப சாதமும் பட்டாணியும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டாணியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அது குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கதம்ப சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசி கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட சில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கத்திரிக்காய், புடலங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கு தேவைக்கான மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். குழஞ்சி வேணும் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 விசில் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணியை தாளிச்சிருவோம். ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. திருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துருங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பட்டாணி அது கூட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறீங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு நைவேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நவராத்திரி 4வது நாள். இன்றைக்கான கதம்ப சாதமும் பட்டாணியும் தயாராகிடுச்சு. ஸோ நைவேத்தியத்துக்கு தயாராக இருக்குது. இன்றைக்கி படிக்கட்டு கோலம் கோலத்தில் வரும். ஸோ அந்த கோலத்தையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.